நண்பர்களே வணக்கம். நான் என்ன சொல்கிறேன்னா, மணி 9 சீக்கிரம் படுத்தால் தான் சீக்கிரம் ஏஞ்சிருக்கலாம். இவங்க யாருமே சீக்கிரமாக படுக்க மாட்டேங்கிறாங்க. காலையில் 5 மணிக்கு ஏஞ்சி இந்த பசங்களை ஸ்கூல் கிளப்பணும்னு பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது. 5 மணிக்கு ஏஞ்சிருக்கணும்னா சீக்கிரமாக படுக்கணும் 9 மணிக்கெலாம். இப்போ மணி 10 போகுது. இப்போ படுத்து காலையில் ஏஞ்சினா தேர்வு கிளப்புற மாதிரி கிளப்புறதா இருக்குது. இவங்க காலையில் ஏஞ்சி என்ன தேர்வு கிளப்புற மாதிரி கிளப்புறாங்க. அவங்கள நான் கிளப்புறதா இருக்குது. அவங்கள பசங்களை ஏஞ்சும் படிக்கலாமா, ஏஞ்சிட்டு 5 மணிக்கு ஏஞ்சி போடுறா. அப்போ 6 மணிக்கு படிக்கிறேன். 6 மணி படிக்கணுமா, அப்போ 7 மணிக்கு படிக்கலாம். ஐயோ அப்புறம் 7 மணிக்கு ஏஞ்சி 7:45 கிளம்புற மணி வரும். 6 கிளம்புறது. இதுதான் நான் முன்னாடியே சொல்கிறேன். எந்த பசங்களும் கேட்க மாட்டேங்கிறாங்க. 9 மணிக்கெலாம் படுத்துருங்க, 9 மணிக்குள்ளே படுத்துடணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும்ல. என்னுடைய வீடியோஸ்லாம் வந்து பார்க்குறீங்க, ஆனால் நிறைய பேர் பார்க்குறீங்க. நான் இப்போ ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டேன், சும்மா நாங்கள் ஜாலியாக பேசிட்டு போட்டோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 159 பேர் 200 பேர் கிட்ட பார்த்துருக்கீங்க. ஆனால் ஒரு கமெண்ட் கூட அடிக்க மாட்டேங்கிறீங்க. என்னய்யா நீ பேசுறது சரியில்லை, நீ எப்படி பேசுகிறீங்க இப்படி பேசுகிறீங்க, ஏதாவது ஒரு கமெண்ட் அடிக்கலாம். ஆனால் கமெண்ட் அடிக்கவே மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணலாம், லைக் கொடுக்கலாம். லைக் கொடுத்தீங்கன்னா ஒரு உற்சாகமாக இருக்கும் எங்களுக்கு. நான் அப்போ தான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உற்சாகம் கொடுத்தீங்கன்னா இருக்கிறதுக்கு நாங்கள் வீடியோஸ்லாம் நிறையா பண்ணிக்கிட்டே இருப்போம். இது மட்டும் இல்லை, நிறைய லென்த் வீடியோ பண்ணலான் இருக்கேன். இது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறையா லெட்டர்ஸ்லாம் வந்திருக்கு. அது என்னென்னமோ லெட்டர்ஸ்லாம் வந்திருக்கு. அது வந்து லெட்டர்ஸ் வீடியோ போடணுன்னு ஆசைப்பட்றேன். டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு மூட்டை கட்டி வச்சுருக்கேன் அது லெட்டர்ஸ் வீடியோ. லெட்டர்ஸ் வீடியோ போடணுன்னு பார்க்குறேன், அது டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதில் அது தனி கார்டு கிடைக்க மாட்டேங்குது. தனி கார்டில் தான் போய் பிரித்து பார்க்கணும். அதில் பூகம்பெல்லாம் இருக்குது, பெருசாக பூதமெல்லாம் அனுப்பியிருக்காங்க. அது என்னன்னு தெரியல. அதை பிரித்து பார்த்தா தான் தெரியும் என்னென்ன இருக்குது அப்படின்னு. அந்த லென்த்து வீடியோ நானும் அனுப்பணும் போடணும்னு பார்க்குறேன். போய் வீடியோஸ் தனியாக எடுக்கணும்னு பார்க்குறேன். எனக்கு எடுக்கிறதுக்கு ஆள் வரமாட்டேறாங்க. அப்படியே வந்து போய் எங்கேயாவது எடுக்கணும்னு லொக்கேஷன் தேடணும்னா அங்கே யாராவது வந்து சூழ்ந்துடுறாங்க. மக்கள் என்னை சூழ்ந்துடுறாங்க. அது ஓப்பன் பண்ண முடியல. ஒரு நாள் மூட்டை தூக்கிட்டே விட்டுட்டான். அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னடா இது மூட்டை தூக்கிட்டு விட்றான், திருடுன்றாங்க. ஐயா நான் திருடலாம் ஐயா. இந்த விருதைமணிங்கிற யூடியூபர் ஐயா எனக்கு ஃபுல்லாக லெட்டர்ஸாக வந்திருக்குது. நானும் பிரித்து வச்சு படிக்கணும்னு பார்க்குறேன். பேசாமல் இல்லை வீட்டிலே படிச்சுலாம் பார்க்குறேன். அவுட் லொக்கேஷனாக நல்லாயிருக்கும். வீட்டில் படித்து புரோஜனமே இல்லை பிரித்து படிக்கிறது. அதில் வேறு ஏதாவது போட்டிருப்பாங்களா, அது இவருக்கு அனுப்புகிற மாதிரி, ஜிபி முத்துக்கு அனுப்புகிற மாதிரி ஏதோ பெருசாக அனுப்பியிருப்பாங்க. அழுகி போய் கொடுக்கணும். ஏன்னா 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 6 மாதம் ஆகும் வந்து லெட்ரு. அந்த லெட்டரை பிரித்து படித்து அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கணுன்னு பார்க்குறேன். ஒன்றும் முடிய மாட்டேங்குது. ஆமாம், ஏன்னா லேடிஸ் வச்சுட்டு படித்தா வீட்டில் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு தான் தனிப்பட்ட முறையில் ஏதோ போய் பார்க்கலாம் பார்த்தோம். ஒன்றும் செட் ஆகவே இல்லை. அது என்ன பண்ணுறதுன்னு ஒன்று. இன்னொரு நாளைக்கு அந்த வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்கு வந்து ஆதரவு கொடுங்க. ஆதரவு கொடுக்குறது மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து எனக்கு நான் என்னென்ன பேசுகிறேன், இதெல்லாம் பேசக்கூடாது, இது பேசுங்க, இது பேச வேணாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் அடிக்க மாட்டேங்கிறீங்க. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அந்த வீடியோவில் கண்ணாபுரான கமெண்ட் அடிச்சு வச்சிங்க. நமக்கு வந்து நல்ல கமெண்ட் அடிங்க, பேட் கமெண்ட் அடிக்காதீங்க தயவு செய்து. அதனால் எங்களுக்கு ஆதரவு தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விருதைமணி. மறக்காமல் வந்து அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் அடிங்கய்யா. கமெண்ட் அடித்தா தான் நீங்கள் வந்திருக்கீங்க, பார்த்துருக்கீங்க, யார் பார்த்துருக்கீங்கன்னு தெரியும். உங்கள் பேரையும் நான் அடுத்த வீடியோவில் சொல்லுவேன். யாரெல்லாம் வந்து எனக்கு கமெண்ட் அடிக்கிறீங்களே, கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து உங்கள் பேர், ஊர் பேர், அட்ரஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து சொல்லுவோம். கண்டிப்பாக சொல்லுவேன். நீங்கள் எனக்கு மறக்காமல் அது பண்ணுங்கள். தேங்க்யூ.